கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let's all turn our Bibles to the book of Ephesians chapter 4 verse number 1. அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். Walk worthy of your calling. ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். வேதம் எங்கே சொல்கிறது, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை இந்த எபேசியர் நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். விசேஷமாக நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை அவர் வலியுறுத்தி சொல்ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எபேசியர் முதல் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எப்படி பார்க்கிறார், how God sees us in Christ. அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக வலியுறுத்தி காண்பிக்கிறார். நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை அங்கே அருமையாக அவர் எடுத்துக் கொடுக்க நம்ம பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் என்ன வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், how the world should see Christ in us. இந்த உலகம் கிறிஸ்துவை நம்மில் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட நம்மை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், இந்த உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே வலியுறுத்துகிறார். நம்ம பார்க்கிறோம். முதல் 3 அதிகாரத்திலே அவர் வெல்த் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், மேன்மைகள், இவைகளை அங்கே சொல்கிறார். அடுத்த 3 அதிகாரங்களிலே 4, 5, 6 அதிகாரங்களிலே அவர் வாக் வித் கிரைஸ்ட், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு நாம் எப்படி நடக்க வேண்டும், அவர் வாக் இன் கிரைஸ்ட் அண்ட் வாக் வித் கிரைஸ்ட், ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்குள்ளாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை அவர் வலியுறுத்துகிற நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக இந்த நிருபத்திலே வாக், நடந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே பட்டேயோ என்கிற வார்த்தை 6 முறை வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவைகளை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு 3 குறிப்புக்குள்ளாக இவைகளை நான் அடக்கி நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே அங்கே பவுல் சொல்கிறார், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாதிருங்கள். do not walk like them அப்படி என்று அவர் சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்கிறார், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனத்தில் அங்கே பவுல் இப்படியாக எழுதுகிறார், நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி, வாக்கிங் இன் குட் ஒர்க்ஸ், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். பல இடங்களிலே, சுமார் 6 இடங்களிலே இப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்று அவர் எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே எப்படி நடக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் எப்படி நடப்பது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், he who says that he abides in Jesus must walk as Jesus walked. அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் எப்படி நடந்தாரோ அதே போல நாமும் நடக்க வேண்டும். இயேசுவை கவனித்து பார்த்து அவரை போல நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னுமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நடந்து கொண்டு என்று பவுல் எழுதுகிறார். அவருக்குள் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நடக்கை மிக அவசியமானது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் அன்புக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால்,
கிறிஸ்தவருடைய நடத்தை மிக முக்கியமாக இருக்கிறது. அநேக காரியங்கள் நம்ம பேசுகிறோம். ஆகவே தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள், யுவர் வாக் டாக்ஸ் அண்ட் யுவர் டாக் டாக்ஸ், பட் யுவர் வாக் டாக்ஸ் லவுடர் தென் யுவர் டாக் டாக்ஸ். நம்முடைய வார்த்தை இந்த உலக மக்களுக்கு பேசுகிறது, அதை காட்டிலும் மேலாக நம்முடைய நடத்தை தான் அதிகமாக பேசுகிறது. நம்முடைய நடத்தை ஜனங்கள் கவனிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி நடக்கிறோம்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இன்றைக்கு நாம் நடக்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் நடக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. இந்த எபேசு நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு கிளியர் கட் டைம் டிமார்கேஷனை பார்க்கிறோம். முன்னாக இப்படி இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். முன்பாக உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது, ஆனால் இப்பொழுதோ நீங்கள் இந்த விதத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த உலக சரித்திரம் கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் நாம் எப்படி இருந்தோம்? இயேசுவை அறிந்துவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பாருங்க, இந்த எபேசு நிருபத்தில் முற்காலத்திலே, முன்னே, முந்தின நடக்கை அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே பவுல் எழுதுகிறார், முற்காலத்திலே நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனத்திலையும் பாருங்க, நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து வந்தோம் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அந்த முற்காலத்திலே என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 5:8 பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். யூ வேர் டார்க்னஸ். அந்தகாரத்தில் இருந்தீர்கள் சொல்லவில்லை, நீங்களே அந்தகாரமாக இருந்தீர்கள் முற்காலத்திலே. அதே போல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முன்னே மாம்சத்தின்படி அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. முன்னே இப்படி இருந்தீர்கள். 13ஆம் வசனத்திலோ இப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது, முன்னே, இப்பொழுது என்னமாக 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முந்தின நடக்கை அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, அப்போ முந்தின நடக்கை, முந்தின வாழ்க்கை, கிமு கிறிஸ்துவுக்கு முன் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதன்படி நடவாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு பின், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக, அவரை அறிந்த பிற்பாடாக, அவருடைய அழைப்பை பெற்றவர்களாகிய நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எழுதி நம்ம பார்க்கிறோம். இத்தனை காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை 3 தலைப்புகளின் கீழே நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கடந்த வாரத்தில் இந்த பூமிக்கு நாம் உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம், தியானித்தோம். அப்படி உண்மையாகவே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலுடைய நிருபத்திலிருந்து, இந்த எபேசு நிருபத்திலிருந்து உங்களுக்கு நான் சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம். வேதம் அங்கே சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கம்பேஷனேட் வாக். ஒரு மனதிருக்கம் உள்ள, அன்புள்ள ஒரு நடக்கை நமக்கு தேவை. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று பவுல் அங்கே வலியுறுத்துகிறார். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்தே அங்கே பல காரியத்தை பவுல் அங்கே எழுதி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, முற்காலத்திலே நம் பகைமை உள்ளவர்களாக, பகைக்கிறவர்களாக, ஜனங்களை வெறுக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே அன்புள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, பகைக்கிறவன் என்ன இருக்கிறான்னு சொன்னால் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருளிலிருந்து நாம் வெளிச்சத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அப்போ இருளில் இருக்கிறவன் தான் பகைக்கிறவனாக இருக்கிறான். மாத்திரமல்ல, நீங்கள் ஒளிக்கு வந்துவிட்டால் அன்பு உங்களிடத்திலே நிலை கொண்டிருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக வந்திருக்கிறோம். மரணத்தில் இருக்கிறவர்கள் பகைப்பார்கள்,
வெறுப்பார்கள். ஆனால் ஜீவனுக்குள்ளாக வந்தவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்கள், சகோதரிடத்தில் அன்பாயிருப்பார்கள் என்கிற சத்தியத்தை அங்கே யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, தேவன் நமக்கு அன்பிற்கு மாதிரியாக அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். He is the standard of love. அந்த அன்புக்கு அவர்தான் ஒரு சரியான எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தம்முடைய குமாரனே நமக்காக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிலே ஒருபோதும் மாற்றமில்லை. அவர் அன்பிலே மாறாதவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் தான் நமக்கு அன்புக்கு மாதிரியாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்கு அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கிரைஸ்ட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் அமேசிங் லவ். இந்த அன்புக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பாருங்க, அங்கே 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இயேசு என்ன செய்தார்? சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். தன்மையே தந்து நமக்காக அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நமக்காக பாவிகளாய் இருந்த நமக்காக இயேசு அவர் மரித்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதில் தான் இந்த அன்பு விளங்குகிறது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து நமக்கு அன்பிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகவே தான் பலமுறை தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லும் பொழுது, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் இயேசு சொல்கிறார், நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள், அந்த புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அது நிமித்தமாக நீங்கள் இந்த உலகத்தில் என்னுடைய சீஷர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவர் சொல்கிற நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு அது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த எபேசியர் 4-5 அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் முந்தின வசனங்களை 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹேட், ஒரு பகைக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு வெறுப்பு, கசப்பு, கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குணங்களை நம்ம அங்கே நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹேட், ஒரு பகையினுடைய வெளிப்பாடுகளாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, பிட்டர்னஸ், ராத், ஆங்கர், கிளாமர், ஈவில் ஸ்பீக்கிங், இதெல்லாம் பகையினுடைய வெளிப்பாடுகளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசுவை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள், இயேசுவை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இவைகள் இருக்கக்கூடாது என்று வேதம் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இவைகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அங்கே 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அன்பினுடைய வெளிப்பாடுகள் என்ன? What are the expressions of love or manifestations of love? நீங்கள் 32ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பி கைண்ட் ஹார்ட்டட், கைண்ட்னஸ் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருக்கம், கம்பேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கிறது. பாருங்க, ஒருவரில் ஒருவர் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல மன்னிக்கணுமா? ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நம்ம எப்படி மன்னித்தார்? நம்முடைய பாவங்களை யார் இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாது. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். அவரை போல நாம் மன்னிக்க வேண்டும். பாருங்க, இந்த குணங்கள் தான் அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான அன்பின் வெளிப்பாடுகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். உண்மையான ஒரு தெய்வீக அன்பு என்ன செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடுகள். இப்படிதான் தேவனுடைய பிள்ளை நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அமர்மையானவர்களே, இன்னைக்கு இந்த கைண்ட்னஸ் நமக்கு தேவை. மீக்னஸ், நீடிய சாந்தம் நமக்கு தேவை. கைண்ட்னஸ் இஸ் a language even deaf can hear and dumb can speak அப்படின்னு சொல்லுவார்கள். காது கேட்காதவர்கள் கூட இந்த தயவனுடைய மொழி அவர்கள் கேட்க முடியும். பேச முடியாதவர்கள் கூட, வாய் பேச முடியாதவர்கள் கூட இந்த தயவு, கைண்ட்னஸ் என்கிற லாங்குவேஜை, அந்த மொழியை பேச முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடுகள். மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை நீங்கள் வாழ்க்கையிலே அப்படியே கடைப்பிடிப்பீர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் எப்பொழுதும் மன்னிக்க ஆயத்தமாக இருப்போம், இரக்கமுள்ளவர்களாக இருப்போம், மனதுருக்கமுள்ளவர்களாக இருப்போம், மற்றவர்களை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருப்போம், அவருடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். நல்ல கவனிங்க, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக வெளிப்பாடுகள் இருக்கிறது, அன்பின் வெளிப்பாடுகள். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எபேசியர் 2:10 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளை நடக்க வேண்டும். பாருங்கள், நற்கிரியைகள் அன்பின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் தானாக கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய கிரியையினால் அல்ல. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தன்னுடைய ரட்சிப்பை கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வேதம் சொல்கிறது? அங்கே ஒரு அன்பின் வெளிப்பாடு நம்ம பார்க்கிறோம். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஆவியின் ஒருமை, யூனிட்டி இன் ஸ்பிரிட், அந்த ஒருமை அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். என்னமாக 5ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 5:22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே கணவன் மனைவிக்குள்ளாக நம்ம எப்படி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை அவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், அன்பிலே நடக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அன்பு, திருச்சபை விசுவாசிகளுக்குள்ளாக அன்பு, பிரஜாதிகள் மத்தியிலே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. வேதம் சொல்கிறது, இந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த அன்பை நம்முடைய இதயத்திலே ஊற்றுகிறார். கல்வாரி சிலுவை நாம் தியானிக்கும் பொழுது இந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே கடந்து வருகிறது. ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படுகிறது. எபேசியர் 3:17 பவுல் அங்கே சொல்கிறார், அன்பிலே வேரூன்றுங்கள். அந்த கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், உயரம் இவைகளை சிந்தித்து பாருங்கள் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அன்புள்ளவர்களாக இருப்போம், அன்பிலே நடந்து கொள்வோம். அதுதான் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிறதிலே முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், யுவர் டார்க்னஸ். நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், அந்தகாரத்தில் இருந்தீர்கள், அந்தகாரத்தின் பிடியில் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். டுடே யூ ஆர் த லைட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வாக் as children of light. இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்படும் என்றால் வெளிச்சம் அது பரிசுத்த நடக்கைக்கு ஒப்பாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். கான்செக்ரேட்டட் வாக், பரிசுத்தமாக நடந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஜீவியம் உடைய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்று நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். நீங்கள் எல்லாரும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதி என்று வேதம் நம்மை குறித்து சொல்கிறது. பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
நீங்கள் எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். எதற்கு? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் சொல்கிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி. If any man is in Christ, he is a new creature. ஒரு மனிதன் இயேசுவுக்குள்ளாக வரும்போது புதிய மனுஷனாக மாறுகிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லியிருக்கிறது. All things have passed away. அது ஒளிந்து போயின. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கையிலே பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்ல முடியாமல் அவைகள் ஒளிந்து கொண்டன, ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்பப்போ தலையை தூக்குது, பழைய சுவாபங்கள் நமக்கு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் அங்கே சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் நம்மை கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குளோரியஸ் சர்ச்சாக, மகிமை உள்ள சபையாக, கரை திரையற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி there are certain things which are not fitting, which are not proper for the saints of God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதத்தில் அநேக காரியங்கள் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹோலினஸ் இன் காண்டக்ட், நம்முடைய நடத்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஹோலினஸ் இன் கான்வர்சேஷன், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இன் அவர் வேர்ட்ஸ், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை அங்கே பவுல் எழுதி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நடத்தையிலே பரிசுத்தம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று பேதுரு அங்கே எழுதுகிறார். பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி, நான் பரிசுத்தராயிருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இன் ஆல் யுவர் கான்டாக்ட் பி ஹோலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, திருடுகிறவன் இனி திருடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைச்சல் உணவனுக்கு கொடுக்கத்தக்க கைகளினால் நல்ல வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும். திருடுகிறது அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நோ ஸ்டீலிங். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பெரிய பேங்க் கொள்ளடிக்கிறது தான் திருட்டு என்று நினைக்கிறோம், பெரிய பெரிய காரியங்களை கொள்ளையடிக்கிறது தான் திருடு சொல்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியத்தில் கூட இந்த திருடுகிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாருங்கள், தவறாக கணக்கு கொடுக்கிறது திருட்டுக்கு சமானமாக இருக்கிறது. கடனை அடைக்காமல் இருப்பது, கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருப்பது அதற்கு ஒப்பாக இருக்கிறது. மற்றவருடைய பொருளை நாம் சொந்தம் கொண்டாடுவோம் என்று சொன்னால், மற்றவருடைய பொருட்கள் அவர்களுக்கு தெரியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாம் வேலை செய்ய வேண்டும். மற்றவருடைய காரியங்கள், பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. திருட்டு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, will a man rob God? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் கீழே வரும்பொழுது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பல காரியங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றது இல்லாத காரியங்கள், வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை என்று போடப்பட்டிருக்கிறது. அதே காரியம் தான் மறுபடியும் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை என்றெல்லாம் நம்ம இங்கே வாசிக்கிறோம். நோ செக்ஷுவல் இம்மொராலிட்டி, நோ கிரீட், நோ ஐடாலட்ரி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? ஒருவேளை சிலை வணக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் விக்கிரக ஆராதனை. இன்றைக்கி எத்தனையோ மற்ற காரியங்களுக்கு, பொருட்களுக்கு நாம் அதிகமான இடத்தை கொடுக்கிறோம், நேரத்தை கொடுக்கிறோம். தேவன் பின்னே தள்ளிவிடுகிறோம், தேவனை பின்னே தள்ளிவிடுகிறோம். சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. சிலருடைய வீடுகளில் விக்கிரகம் இருக்கிறது, சிலருடைய வீடுகளில் சிலை வணக்கங்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கு படங்களை வைத்து, விக்கிரகங்களை வைத்து ஜனங்கள் கடவுளை தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும்.
தவறான உறவுகள், இதெல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். பரிசுத்த நடக்கை இன்றைக்கு அவசியம். பரிசுத்த நடக்கை, இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. ஹோலினஸ் இன் கான்டாக்ட், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது? நேர்மையாக நடக்கிறோமா? உண்மையாய் நடக்கிறோமா? பரிசுத்தமாய் நடக்கிறோமா? வேலை ஸ்தலத்திலே நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? சற்று யோசித்து பாருங்க. அடுத்ததாக ஹோலினஸ் இன் கான்வர்சேஷன், நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். சில காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது என்று பவுல் அங்கே எழுதுகிறார். நீங்கள் 25ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நாம் ஒருவருக்கொரு அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து, நோ லையிங், பொய்யை களைய வேண்டும். புட் ஆஃப் லையிங். பாருங்க, அங்கே பொய்யை களைந்து மெய்யை பேச வேண்டும். பொய் சொல்லுகிறவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நடக்கவில்லை. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பொய் வரக்கூடாது. பொய், ஒருவேளை சில காரியத்தை திரித்து சொல்வது, மாற்றி சொல்வதுதான் பொய் என்றல்ல, அது பொய் தான். ஆனால் பல காரியங்களை ஏமாற்றுவது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது, வீண் புகழ்ச்சிகளை சொல்லுவது, மிகைப்படுத்தி காரியங்களை சொல்லுவது, அரை உண்மை, ஹாஃப் ட்ரூத் சொல்லுவது, இதெல்லாம் பொய்க்கு சமமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில், பிசாசு பொய்யனாயிருக்கிறான், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். ஆகவே அந்த பொய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்முடைய உதடுகளில் பொய் இருக்கக்கூடாது. பொய் பேசுகிற நாவை கர்த்தர் அருவருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பொய் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக 29ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்கிறது வேதம்? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள், அன்ஹோல்சம் கான்வர்சேஷன், டாக், பக்தி விருத்தி இல்லாத, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் இந்த நாவிலிருந்து புறப்படக்கூடாது. லெட் நோ கரப்ட் கம்யூனிகேஷன் ப்ரொசீட் அவுட் ஆஃப் யுவர் மவுத் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தைகள், கெட்ட வார்த்தை என்று சொன்னால் குடிகாரன் பேசுகிற மோசமான வல்கர் வேர்ட்ஸ் மாத்திரம் அங்கே இல்லை, சொல்லப்படவில்லை. பக்தி விருத்தி இல்லாத வீணான வார்த்தைகள், பிரயோஜனமற்ற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் லிஸ்டில் தான் வருதுங்க. ஆகவே நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தையிலே கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, மத்திய 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், மனுஷர் பேசு வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்ரி ஐடல் வேர்ட் தட் வி ஸ்பீக் we have to give an account to God. நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக இருக்க வேண்டும். பொய்யை களைய வேண்டும். கெட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு களைந்து போட வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்கே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, வாயிலிருந்து புறப்படுகிற சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இதெல்லாம் தகாதவைகள், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றவைகள் அல்ல, தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பு, புத்தீனமான பேச்சு, வம்பிழுக்கிற காரியங்கள், பரியாசம் பண்ணுறது, மற்றவர்களை கேலி செய்கிறது, வீண் பேச்சுக்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தூஷணம் என்கிற ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது. தூஷணம் என்றால் ஆங்கிலத்தில் ஸ்லாண்டர் என்கிற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கோல் சொல்லுதல், மற்றவர்களை கெடுத்து பேசுதல், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பக்தி விருத்திக்கு அடுத்த காரியங்கள், இரக்கமுள்ள வார்த்தைகள், அன்பிலான் நிறைந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கோபம் வருகிறது உண்மைதான். நீங்கள் அங்கே 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபம் அன்பு நிமித்தமாக சரி செய்வதற்காக வர வேண்டுமே தவிர மற்றவர்களை அழிப்பதற்காக, மற்றவர்களை கெடுப்பதற்காக, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பகை நிமித்தமாக அந்த கோபம் வரக்கூடாது என்று நம்ம பார்க்கிறோம். எரிச்சல் தனிய கடவது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனிய கடவது என்று அங்கே பவுல் எழுதுகிறார். பாருங்க, சில நாட்கள் முன்பாக ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அதில் அந்த மனிதன் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய சரீரத்திலிருந்து வருகிற அனைத்து காரியங்களும், வெளியே வருகிற காரியங்கள்லாம் நாற்றம் எடுக்கிறது. எவ்ரி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் த பாடி ஸ்டிங்ஸ். பல காரியத்தை பார்க்கிறோம். வேர்வை நாற்றம் எடுக்கிறது, கண்ணீர், எச்சில், மனித கழிவுகள், இதெல்லாம் நாற்றம் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் இந்த சரீரத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு காரியம் இனிமையானதாக இருக்க முடியும், சுவை கொடுக்கிறதா இருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது என்னவென்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகள், the words that come out of our mouth, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது இனிமையாக இருக்க முடியும். ஆனால் அதுவும் நாற்றம் எடுக்க நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுவும் நாற்றம் எடுக்க இடம் கொடுத்துடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை கட்டி எழுப்புறதா இருக்கணும். பக்தி விருத்தி அடைய செய்கிறதாக இருக்க வேண்டும். உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சோர்ந்து போய் இருக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறதா இருக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. 5 நாளில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் இவைகள்னாலே ஒருவருக்கொரு புத்தி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஹோலினஸ் இன் கான்வர்சேஷன். நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் இல்லாத பட்சத்தில், பரிசுத்தம் இல்லாத பட்சத்தில், அங்கே வேதம் சொல்லுகிறது 30ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அவர் பல காரியங்களை குறித்து சொல்லுவார். இப்படி செய்யாதே, இதை பேசாதே, இங்கே போகாதே என்று சொல்லுவார். நம்ம அதை மீறி பரிசுத்தம் இல்லாத காரியங்களை செய்வதற்கு முற்படும் பொழுது அவர் நமக்குள்ளாக இருந்து துக்கப்படுகிறார். The Holy Spirit of God is grieved. அவர் நமக்குள்ளாக இருந்து துக்கப்படுவார். So do not grieve the Holy Spirit of God. நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற சிறு சிறு காரியங்களை, குள்ள நரிகளையும் சிறு நரிகளையும் பிடிப்போம். திராட்சை தோட்டத்தை கெடுத்து விடாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கை என்கிற திராட்சை தோட்டத்தை, பரிசுத்தம் என்கிற திராட்சை தோட்டத்தை கெடுத்து விடாதபடிக்கு சின்ன சின்ன காரியங்களெல்லாம் அகற்றிவிட்டு பரிசுத்தமாக, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். வாக் இன் லைட், வாக் அஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். 3வதாக, கடைசியாக 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமற்றவர்களை போல நடவாமல், அங்கே ஒரு நெகட்டிவ் காரியம் போட்டு, do not be unwise. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாக, be wise in your walk. கவனமாய் நடந்து, கேர்ஃபுல்லி, கவனமாய் நடக்க வேண்டுமா? பாருங்க, ஞானமுள்ளவர்களை போல நடக்க வேண்டும், ஞானமாக நடக்க வேண்டும், கவனமாக நடக்க வேண்டும். முதலான சொன்னேன், கம்பேஷனேட் வாக், அன்பிலே நடக்க வேண்டும். 2வதாக கான்செக்ரேட்டட் வாக், பரிசுத்தமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். 3வதாக கேர்ஃபுல் வாக், கவனமாக ஞானமாக நாம் இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்று பவுல் அங்கே எழுதுகிறார். கவனமாய் நடந்து கொள்கிற என்ன, சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படி போட்டிருக்கேன். வாக்கிங் சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படின்னா என்ன, ஒரு டைட் ரோப் வாக்கர். ஒரு கயிறில் நடக்கிற மனிதனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குச்சை வைத்துட்டு கயிறில் நடப்பாங்க. எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து அவங்க நடக்கணும். ஒரு தவறாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாலும் கீழே விழுந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஜீவனை பறிகொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவ்வளவு கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து நம்ம வாழ வேண்டும். இந்த உலகத்திலே உலகம் நம்மை பார்க்கிறது என்று சொல்லி பவுல் அங்கே எச்சரித்து சொல்ல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசாவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தருகிறான். நீங்களும் நானும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கவனமாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Be wise in the way you act towards outsiders. Make the most of every opportunity. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக கன்னிகளை பிசாசு இன்றைக்கு வைத்திருக்கிறான். கவனமாக நடக்க வேண்டும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாம் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல நாம் ஞானம் இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 இடத்துல வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தில் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், do not be foolish, do not be unwise என்று அங்கே போடப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போது ஞானமாக நடக்கிறோம். எப்படி நடக்கிறது? How to walk carefully, circumspectly, wisely. எப்படி நடக்கிறது ஞானமாக கவனமான்னு சொன்னால் சில காரியங்களை பவுல் அங்கே சொல்கிறார். முதலாவதாக, ஞானமாய் நடக்கிறவர்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். They will seize every opportunity. They will make use of time wisely. அவர்கள் காலத்தை ஞானமாக பயன்படுத்துவார்கள். மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காலம் கொடிய ஒரு காலமாக இருக்கிறது. காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய வாழ்நாள் மிகவும் குறுகினது. லைஃப் இஸ் ஷார்ட், டைம் இஸ் ஷார்ட். நமக்கு குறைந்த நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்நாள் குறுகினவன் மனிதன் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 14:1
நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல் இருக்கிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட காலத்திலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நேரத்தை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். வீணான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு எப்படி காலத்தை செலவழிக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய நேரத்தில் முதன்மையான இடத்துல இருக்க வேண்டும். ஜெபமும் வேத வாசிப்பும் முதல் இடத்துல இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய நேரத்தில் வேத வாசிப்பும் ஜெபமும் முன்னுரிமை பெற்றிருக்கிறதா? இல்லாவிட்டால் ஏதோ கடைசியாக ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரோடு இருக்கிற உறவு தான் நம்முடைய நேரத்தில் முதன்மையான பங்கை வகிக்க வேண்டும். மற்ற காரியங்கள்லாம் அடுத்ததாக, நம்முடைய வேலை, அலுவலகம், குடும்பம், இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் முன்னுரிமை, ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காலத்தை பயன்படுத்த வேண்டும். உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க வேண்டும். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டும். காலத்தை வீணடித்து விடக்கூடாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவோ வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தினோம் அவைகளை? காலத்தை வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் மிக முக்கியது. டைம் இஸ் கோல்டு என்று சொல்கிறார். நேரம், காலம் பொன் போன்றது. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். காலமும் கடலையும் காத்திருக்காது யாருக்குமே. அது போய்கொண்டே தான் இருக்கும். பணத்தை இழந்தால் பணத்தை சம்பாதித்து விடலாம். ஆனால் காலத்தை இழந்தால் அது அப்படியே போய்விடும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுங்க, ஊழியம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு, செல்ஃப் அட்வான்ஸ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நீங்கள் இன்னும் வளர்வதற்கு பல காரியங்களை திட்டமிடுங்கள், முயற்சி செய்யுங்கள். சோம்பேறியாக தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கவனமாக நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இன்னும் தீவிரமாக நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை மிகவும் கவனமாக செலவழித்தார். இயேசு சொல்கிறாரு, யோவான் 9:4 பகல் காலம் இருக்கும் வரைக்கும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம்தான் என்று அறிந்து மிகவும் வேகமாக துரிதமாக அவர் செயல்பட்டார். நேரத்தை வீணாக்காதபடிக்கு செயல்பட்டார். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, எப்படி நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அங்கே வேதம் சொல்கிறது 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னென்று உணர்ந்து செயல்படுங்க. தேவ சித்தத்தை உணர வேண்டும். ஃபைண்டிங் த வில் ஆஃப் காட், ஃபோக்கஸிங் ஆன் த வில் ஆஃப் காட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் காட், தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் அறிய வேண்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? நான் எதை படிக்க வேண்டும்? நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? வாட் அபவுட் மை கரியர்? வாட் அபவுட் மை லைஃப் கம்பேனியன்? ஆண்டவருடைய சித்தம் என்ன? என்னுடைய திருமண வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். கண்டதையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ, இந்த உலகத்தில் நம்ம எதற்காக வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தான் நாம் ஞானமுள்ளவர்கள். இன்றைக்கி பலர் பல காரியங்களை செய்கிறாங்க. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் என்று சொல்கிறேன். எல்லாத்துலேயும் தலையை விட்டுக்குவாங்க. டோன்ட் ஸ்ப்ரெட் யுவர் செல்ஃப் தின். எல்லாத்துலேயும் நீங்கள் தலையை விட்டு அப்படி விரிஞ்சு இருக்கக்கூடாது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு ஃபோக்கஸ்டு லைஃபாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி வாழ்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்து கொண்டிருந்தார். அவரை திசை திருப்புவதற்கு பல காரியங்கள் வந்தன. ராஜாவாக்கிறதுக்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். பல காரியங்களை சிலுவைக்கு போகக்கூடாது என்று பேதுரு சொல்கிறான். இப்படியெல்லாம் பல தடைகள் வந்தாலும், திசை திருப்புவதற்கான காரியங்கள் வந்தாலும், அவர் சிலுவையை மறிப்பதற்காக தான் வந்தார். அதை நோக்கியே அவர் சென்று கொண்டிருந்தார். எந்த தடையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வர இடம் கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே நோக்கத்தோடு தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக நாம் செயல்பட்டால்தான் நாம் ஞானமுள்ளவர்களாக நடக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, live in the light of eternity. உங்கள் வாழ்க்கையிலே நித்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் வாழ வேண்டும். பூமிக்குரியவைகளுக்காக வாழக்கூடாது. நித்தியத்தின் வெளிச்சத்திலே, லிவிங் இன் த லைட் ஆஃப் எட்டர்னிட்டி. யாரெல்லாம் நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறவர் என்ன செய்வார்கள்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஒரு ஐஸ்வர்யனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்து தன்னுடைய அந்த களஞ்சியங்களை பெரிதாக்க விரும்புகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் இதெல்லாம் எங்கே போகுங்கிறார். அவன் தனக்காகவே வாழ்ந்தான், தனக்காகவே சொத்துக்களை சேர்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரனை பார்த்து மதி கேடனே என்று சொல்கிறார். யூ ஃபூலிஷ் மேன் என்கிறார்.
பாருங்க, நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறவர்கள் தங்களுக்குரியவைகளை பரலோகத்திலே அவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பார்கள். பரலோகத்திலே முதலீடு செய்வார்கள். They will invest the time, money in the kingdom of God. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பணம், நேரமெல்லாம் இன்றைக்கு நித்தியத்தின் வெளிச்சத்திலே செலவு பண்ணப்படுகிறதா? Win souls. நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறது என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். நீதிமொழிகள் 11:30 வாசிக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். அவனுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் பெரிய பலனை வைத்திருக்கிறார். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள், ஞானவான்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 12:3 ஆகவே ஞானமாக நடக்கிறது என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுகிறவர்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நம்ம நேரமில்லை, அதற்காக நம்முடைய காரியத்தை செலவிடவில்லை என்று சொன்னால் நாம் மதியற்றவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஞானமுள்ளவர்கள் எப்பொழுது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரோமே சொன்னார், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லி. மத்திய 25:13 புத்தி இல்லாத கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தமாக இல்லை. தங்களுடைய விளக்குகளில் எண்ணெய் இல்லாதபடி காணப்பட்டார்கள். புத்தி உள்ள கன்னிகைகளோ ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வந்தார், கூட்டிக் கொண்டு சென்றார், கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக, ஆண்டவருடைய வருகையை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். we are looking forward to the coming of the Lord Jesus Christ. இயேசுவுடைய வருகையை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். ஆகவே நாம் கவனமாய் நடக்க வேண்டும். எப்படிலாம் நடக்கலாம்? காலத்தை பிரயோஜனப்படுத்துவது நிமித்தமாக, தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்வது நிமித்தமாக, நித்தியத்தின் வெளிச்சத்திலே வாழ்வது நிமித்தமாக நாம் ஞானமுள்ளவர்களைப் போல வாழ முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிறது. நாம் எப்படி நடக்க வேண்டும்? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அன்பில் நடக்கிறோமா? பரிசுத்தமாக நடக்கிறோமா? ஞானமாக கவனமாக நடக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக என்னை மாற்றுங்க. நான் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த வாழ்க்கை இன்றைக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு புதிய மனுஷனை நான் தரித்துக் கொள்ள வேண்டும். உம்மை போல் அந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை போல, இயேசுவை போல நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய சொந்த பலத்தினால் அது முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் அதை முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதை சாத்தியமாக்குகிறார். பரிசுத்த ஆவியான நம்மோடு இருந்து இயேசுவை போல நடப்பதற்கு, இயேசுவை போல வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். He is our helper. நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடப்போம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம். அநேகரை கிறிஸ்துவண்டையிலே இழுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறட்டும்.